நாய்க்கடி குப்பைகள் குறித்து பள்ளிகள் கல்லூரிகளை தொடர்ந்து விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்படும். ஓசூர் மாநகராட்சி பொது சுகாதார குழு கூட்டத்தில் முடிவு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சியின் பொது சுகாதார குழு கூட்டம் அதன் தலைவர் NS மாதேஸ்வரன் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. இதில் மாநகராட்சி ஆணையாளர் சபீர் ஆலாம், மாநகர சுகாதார அலுவலர் திருமதி அஜிதா மற்றும் மாமன்ற உறுப்பினர்கள், சுகாதார பணியாளர்கள், மருத்துவர்கள் ஆகியோர் பங்கேற்றனர். இந்த கூட்டத்தில் முக்கியமாக நாய்களின் தொல்லைகளை கட்டுப்படுத்துவது குறித்து விவாதிக்கப்பட்டது. மனிதர்களை நாய்கள் கடிக்கும் பொழுது உடனடியாக அதற்கான மருத்துவ சிகிச்சைகள் எடுத்துக்கொள்ள வேண்டும் எனவும், அஜாக்கிரதையாக காரணமாக உயிரிழப்புகள் ஏற்படுவதை தடுக்கும் நோக்கத்தில் பல்வேறு ஆலோசனைகள் வழங்கி பேசப்பட்டது. மேலும் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் மருத்துவமனைகளில் மருத்துவர்களின் இருப்பு உள்ளிட்ட அம்சங்கள் குறித்தும் விவாதித்தனர். மாநகராட்சிக்கு உட்பட்ட அனைத்து பகுதிகளிலும் நலம் காக்கவும் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் தொடர்ந்து சிறப்பு முகாம்கள் நடத்தி விழிப்புணர்வை ஏற்படுத்தி பிரச்சார பணிகள் துரிதப்படுத்த வேண்டும் எனவும் அப்போது கேட்டுக்கொள்ளப்பட்டது. அதே போன்று தடை செய்யப்பட்டுள்ள பிளாஸ்டிக் கழிவுகள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை புழக்கத்தை தடுத்து நிறுத்த தொடர்ந்து அதிரடி சோதனைகள் மேற்கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டது. கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய பொது சுகாதார குழு தலைவர் NS மாதேஸ்வரன் தெரிவிக்கையில், நாய்களின் தொல்லைகளில் இருந்து மக்களை காப்பாற்றுவதற்கு நடவடிக்கைகள் தொடர்பான விவாதங்கள் நடைபெற்றன. நாய்களினால் பொதுமக்கள் மற்றும் குழந்தைகள் பாதிக்கப்படுவதை தடுப்பதற்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக மாநகராட்சி சுகாதார பணியாளர்கள் பாதிக்கப்பட்டவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு உரிய சிகிச்சைகள் வழங்குவதற்கான உதவிகளை மேற்கொள்வது தொடர்பான குறிப்புகள் அடங்கிய பதிவேடுகளை நிறுவ வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நாய்க்கடிக்கு உள்ளாகி பாதிக்கப்பட்டவர்களை அக்கம் பக்கத்தினர் கண்டறிந்து உடனடியாக மாநகராட்சி அல்லது மருத்துவமனைக்கோ செல்ல அறிவுறுத்துவதோடு இதற்கான பிரத்யோக விடியல் தொலைக்காட்சி எண் 94 89 90 98 28 வயலாக தொடர்பு கொண்டால் அதற்கான சிகிச்சைகள் வழங்குவதற்கு மாநகராட்சி தயாராக இருக்கிறது என்பதும் பொதுமக்களுக்கு வேண்டுகோள் விடுகிறோம். இது தொடர்பான விழிப்புணர்வுகளை பள்ளி மாணவர்களிடம் ஏற்படுத்தும் விதமாக அனைத்து பள்ளிகளிலும் தொடர்ந்து சிறப்பு முகாம்களை நடத்துவது என்றும் திட்டமிடப்பட்டுள்ளது. மாணவ செல்வங்கள் சொல்வதை அவர்களின் பெற்றோர்கள் செவி கொடுத்து கேட்பதோடு அவர்களை சென்றடைந்து எங்களது நோக்கமும் நிறைவேறுகிறது. அரசு இயந்திரங்கள் எவ்வளவு பிரச்சாரங்கள் மேற்கொண்டாலும் மாணவ செல்வங்கள் வயலாக விழிப்புணர்வை ஏற்படுத்துவதால் துரிதமாக சென்றடைந்து பலனளிக்கிறது. எனவே குப்பைகள் மற்றும் நாய்க்கடிகள் உள்ளிட்டவைகள் சம்பந்தமாக அனைத்து விழிப்புணர்வுகளையும் பொதுமக்களிடையே கொண்டு செல்லும் நோக்கத்தில் மாணவ செல்வங்கள் பலமாக உள்ளனர். எனவே தொடர்ந்து பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை தொடர்ந்து ஏற்படுத்த இந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். பேட்டி NS மாதேஸ்வரன், தலைவர் பொது சுகாதார குழு, ஓசூர் மாநகராட்சி. செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன். பொது சுகாதார கூட்டம் இன்றைக்கு நடைபெற்றது. கூட்டத்திற்கு ஆணையாளர் அவர்களும் CHO மேடம் அவர்களும் மற்றும் மாமன்ற உறுப்பினர்கள், குழு உறுப்பினர்கள், சம்பந்தப்பட்ட சுகாதாரத்துறையுடைய அலுவலர்கள் கலந்து கொண்டார்கள். பல்வேறு விவாதங்கள் இங்கே விவாதிக்கப்பட்டது. குறிப்பாக ஓசூர் பகுதியில் நாய்களுடைய தொல்லையிலிருந்து மக்களை காப்பாற்றுவது சம்பந்தமா இங்கே முடிவெடுக்கப்பட்டு பேசப்பட்டது. தொடர்ந்து அது சம்பந்தமா நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு நாய்களுக்கு பிடிக்கப்பட்டு கருத்தடை செய்து வருகின்றோம். இருப்பினும் ஆங்கொன்று இங்கொன்றாக நாய்களுடைய தொல்லையினால் பொதுமக்கள், குழந்தைகள் பாதிக்கிறார்கள். அவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துகின்ற வகையில் எங்களுடைய மாநகராட்சியுடைய சுகாதாரத்துறை பணியாளர்கள் அவர்களை கண்டறிந்து அவர்கள் அதற்கான சிகிச்சை மேற்கொண்டார்களா, மருத்துவரை சென்று பார்த்தார்களா, இன்ஜெக்ஷன் போட்டாங்களா என்ற அந்த விவரத்தை குறிப்பெடுக்கின்ற வகையில் அதுக்கான ஒரு பதிவேடுகள் செய்ய வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களுக்கும் நாங்கள் வேண்டுகோள் விடுவது என்னவென்றால், உங்களுக்கு தெரிந்தவர்கள், உங்கள் அருகாமையில் இருக்கின்றவர்கள், உங்களுடைய தெருவில் யாராவது நாய்க்கடிகளுக்கு ஆளாக்கப்பட்டால் அவர்களுக்கு நீங்க அறிவுரை வழங்கி மருத்துவமனைக்கு அனுப்ப வேண்டும் என்றும், அப்படி இல்லை என்றால் மாநகராட்சி தொடர்பு கொண்டு நாங்கள் விடியல் நம்பர் இருக்கும், அந்த டோல் நம்பர்ல நீங்க சொன்னா நாங்கள் சம்பந்தப்பட்டவங்களை போய் பார்த்து
அவங்களுக்கான தேவையான சிகிச்சைகளை மேற்கொள்ள எங்களுடைய சுகாதாரத்துறை, மாநகராட்சியுடைய சுகாதாரத்துறை வந்து தயாராக இருக்கிறோம். அந்த டேட்டாஸும் கலெக்ட் பண்றோம் நாங்க. ஏன்னு சொன்னா ஒருவர் பாதிக்கப்பட்டால் அவருடைய குடும்பம், அவர் அருகாமையில் இருக்கிற அத்தனை பேருக்கும் அந்த தொற்று பரவுகிறது. அதனால வந்து இந்த தொற்றிலிருந்து அவரும் காப்பாற்ற வேண்டும், அவரை சுற்றி இருக்கின்றவர்களும் காப்பாற்றப்பட வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் தான் ஓசூர் மாநகராட்சியுடைய சுகாதார கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது. ஏற்கனவே நம்ம முதல்வர் அவர்களும் மருத்துவ அமைச்சர் மருத்துவத்துறை அமைச்சர் அவர்களும் மிக சிறப்பான முறையில் இதற்கு தேவையான மருந்துகளை அங்கேயும் இருக்கின்ற மருத்துவமனைக்கு வந்து தேவையான அளவுக்கு இருப்பு உள்ளது. குறிப்பாக ஓசூர் அரசு மருத்துவமனையிலும் தேவையான அளவுக்கு இருப்புகள் உள்ளது. இதை பொதுமக்கள் வந்து பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். விழிப்புணர்வை எல்லாருக்கும் ஏற்படுத்துகின்ற வகையில் நம்முடைய பள்ளி மாணவிகளிடம் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்த வேண்டும் என்று இப்ப இந்த கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது. ஏனென்றால் மாணவ செல்வங்கள் அவருடைய பெற்றோரிடம் சொல்லும் போது அவர்கள் செவி கொடுத்து கேட்கிறார்கள். அது வந்து சென்றடைகிறது. எங்களுடைய நோக்கமும் நிறைவேறுகிறது. நாங்கள் எவ்வளவுதான் பிரச்சாரம் செய்தாலும் மாணவ செல்வங்கள் அவங்களுடைய பெற்றோரிடம் சொல்லும் போது அது வந்து முழுமையாக பயனடைகிறது. அந்த மாணவர்களும் அடுத்த தலைமுறைக்கு தயாராகும் போது இதெல்லாம் அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு அனுபவமாக, விழிப்புணர்வாக இந்த நிகழ்ச்சிகள் அமையும் என்பதால் இது போன்ற குப்பைகள் சம்பந்தப்பட்டதாகட்டும், நாய்க்கடி சம்பந்தப்பட்ட விழிப்புணர்வுகளை மாநகராட்சியுடைய அனைத்து விழிப்புணர்வுகளையும் மக்களிடம் கொண்டு செல்ல நமக்கு வந்து பாலமாக மாணவ செல்வங்கள் இருக்கிறார்கள். எனவே தொடர்ந்து பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் விழிப்புணர்வு நிகழ்ச்சியை ஏற்படுத்துவதற்காகவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. பிளாஸ்டிக் வந்து 10 கணக்குல ஏற்கனவே பிடிச்சிருக்காங்க. தொடர்ந்து பிளாஸ்டிக் உடைய பயன்பாட்டை வந்து குறைக்கிறதுக்கும் தொடர்ந்து முயற்சி எடுத்துட்டு இருக்கிறோம். அங்கங்கே குடோன்கள் இருக்கு. அந்த குடோன்கள்ல வந்து நாங்க வந்து பறிமுதல் பண்றதும் குறிப்பா வச்சுட்டு இருக்கிறோம். அதுக்கடுத்து வியாபாரிகளுக்கும் அங்கே நீங்க அதுக்கான ஃபைன் போட்டுட்டு இருக்கோம், பறிமுதல் பண்ணிட்டு இருக்கோம். பிளாஸ்டிக் உடைய அந்த பயன்பாட்டு குறைக்கிறதுக்கு எல்லா நடவடிக்கையும் சுகாதாரத்துறை செஞ்சிட்டு இருக்கு.